வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. ஸோ காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கோஷ்டி போஸ்டலுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த வகையில் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமாவே முதல்வர் ஆகிறது யாரு அப்படின்றதுல தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அண்ட் துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் முட்டல் மோதல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே அந்த பதவியேற்பு அப்படின்றது தள்ளி போயிட்டே இருந்தது. அப்புறமா தில்லியினுடைய காங்கிரஸ் தலைமை அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு முதல் 2.5 வருஷத்துக்கு சித்தராமையா முதல்வராக இருப்பார், அடுத்த 2.5 வருஷத்துக்கு டி.கே. சிவகுமார் முதல்வராக இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு டீலிங் பேசிட்டு தற்பொழுது சித்தராமையா முதல்வர், டி.கே. சிவகுமார் துணை முதல்வர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு வழியாக பஞ்சாயத்து முடிஞ்சது போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சாலுமே அப்பப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை முதல்வர் நீயா நானா, யாருக்கு அதிகாரம் மிக்க பதவிகள் கொடுக்கறது, யாருடைய ஆதரவாளர்களுக்கு அதிகாரம் மிக்க அமைச்சரவையில் இடம் கொடுக்கறது, யாருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் சொல்றத அமைச்சர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மோதல்கள் நடந்தது. ஸோ இந்த நேரத்தில் போன மாசத்துல ஒரு சம்பவம் நடந்தது. டி.கே. சிவகுமார் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சீனியரான ஒரு சில இன்ஜினியர்ஸ் சில பேரை, ஒரு 5 பேரை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இவருடைய நாலேஜ் இல்லாமலே அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடந்துருச்சு. ஸோ இதை வந்து அவர் ஒரு பெரிய இஷ்யூவாக்கி தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதிட்டாரு. இந்த மாதிரி எனக்கு இந்த துறை கொடுக்கும் பொழுது என்னுடைய நாலேஜ் இல்லாமல் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க யாரையுமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ எனக்கே தெரியாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது, இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு. அதற்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்குது. காங்கிரசினுடைய கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா, அதே மாதிரி ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர் கே.சி. வேணுகோபால், இவர்கள் தற்பொழுது கர்நாடகாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்த முதல்வருக்கான ரேஸ் அப்படின்றதுல இருக்கக்கூடிய டாப் 2ல இருக்கக்கூடிய சித்தராமையா, அப்புறமா டி.கே. சிவகுமார் அண்டு பரமேஸ்வர் அப்படின்ற அமைச்சர், அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு, அவருக்கும் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது. ஸோ டி.கே. சிவகுமார் அண்ட் பரமேஸ்வர் ரெண்டு பேருமே வந்துட்டு தனித்தனியாக ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா அண்டு கே.சி. வேணுகோபால் ரெண்டு பேரையுமே சந்தித்து பேசியிருக்கிறாங்க. எங்களுக்கு முதல்வர் பதவி வேணும், எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சித்தராமையாவும் சந்தித்திருக்கிறாரு. ஆனால் சித்தராமையாவோட பெரிய லெவலில் அரசியல் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த 2.5 வருஷம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, முதல் 2.5 வருஷம் சித்தராமையா, அடுத்த 2.5 வருஷம் டி.கே. சிவகுமார்னு சொல்லிட்டு அந்த முதல் 2.5 வருஷம் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தோட முடிவடைகிறது. ஸோ நவம்பர் மாதத்திலிருந்து 2வது 2.5 வருஷம் ஆரம்பிக்குது. ஸோ அதற்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையை பைசல் பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் டி.கே. சிவகுமார் இருக்கிறாரு. டி.கே. சிவகுமார் நம்ம பல முறை சொல்லியிருந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் காங்கிரஸுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடியவர். சுற்றி இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்தாலும் காங்கிரஸுக்கு பணம் செலவழிக்கிறது அப்படின்றது டி.கே. சிவகுமாராக தான் இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவ்வளோ பணத்தை செலவழித்து தனக்கு முதல்வர் பதவி வேணும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்கல அப்படின்னா அவர் வேறு மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தலைமை ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்கிறாராம். ஸோ ராகுலும் கூட வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை சீரியஸாகவே எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான நகர்வுகள் நடக்கும் அப்படின்றது எலெக்ஷன் நடக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது மேற்கு வங்காளம், கேரளா, அசாம் இந்த மாதிரியான மாநிலங்களை விட கர்நாடகாவில் பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் மிக கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சித்தராமையாவும் அதற்கு கொஞ்சம் கூட சலித்த பர்சன் கிடையாது, அவரும் சரியாகவே டஃப் கொடுப்பாரு. ஸோ பார்க்கலாம் இந்த கர்நாடகாவினுடைய பொலிட்டிக்கல் இடியாப்ப சிக்கல் முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.